ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இரத்தத்திற்கு சக்தி வாய்ந்த ஒரு சத்தம் உண்டு. இங்கு ஆபேலின் இரத்தம் பழிவாங்கும்படி தேவனிடம் மன்றாடுகிறது. என் சகோதரனுக்கு நான் எந்த ஒரு தீமையும் செய்யவில்லை, ஆனால் அவன் என்னை கொன்று போட்டான். கர்த்தாவே, நீர் இதற்கு பதில் செய்யும் என்று மன்றாடியது. ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் இரத்தமோ இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று பிதாவை மன்னிக்கும்படி மன்றாடியது. பொதுவான இரத்த சாட்சிகளின் ஆத்துமாக்கள் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவான், ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு நித்திரை அடைந்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆம், புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகி இயேசுவின் மூலமாக அவர் மன்னித்தது போல் மன்னிக்க நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய இரத்தம் எதற்காக தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறது என்பதை சிந்தியுங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல உங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் தீமைக்கு கர்த்தர் பழிவாங்க வேண்டும் என்றா, அல்லது அவர்களை மன்னிக்கும்படியா என்பதை சிந்தியுங்கள். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.